ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இபிஎஃப் தரப்புலேருந்து சூப்பர் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வருங்கால வைப்பு நிதியிலேருந்து 100% வரை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 விதிகள் மூலமாக நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இப்போ 3 விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நோய், கல்வி, திருமணம், இந்த 3 விதிகள் மூலமாக மட்டும் நம்ம கிளைம் பண்ணிடலாம். இப்போது இந்த திட்டம்லாம் அமலுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போக்கி அமலுக்கு இல்லை. இப்போது வருங்காலத்தில் தான் வரப்போகுது. அதுக்கான அப்டேட்டை தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இப்போது அந்த 100% வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர். இதுக்கு முன்னெல்லாம் ஃபார்ம் 31 வச்சு எம்ப்ளாயி ஷேரை மட்டும் தான் கிளைம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து எம்ப்ளாயி ஷேரையும் சேர்த்து கிளைம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அமல் திட்டம் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எம்ப்ளாயர் ஷேரில் வந்து 25% அமௌண்ட் இருக்கணும். அதாவது இந்த சேமிப்பு பழக்கம் மக்களிடையே இருக்காது இந்த திட்டம் கொண்டு வந்ததுனால. அதனால் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் தரப்புலேருந்து 100%ல் 75% எடுக்கலாம், 25% அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அரிய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.